கோழி ஈரல் கிரேவி. கோழியோட ஈரலை வந்து நம்ம கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இது கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறம் கடுகு, சீரகம், அப்புறம் பட்டை, கிராம்பு அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கடுகும் சீரகமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுறோம். இது நல்லா வெடித்து வர்றப்ப கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு 4 பீஸ் போட்டுடலாம். இதெல்லாம் இவ்வளோ அப்புறம் பூண்டு ஒரு 6 பல்லு, பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகாய் கீழ் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இங்கே கரண்ட் இல்லைங்களா, அதனால் இஞ்சி பூண்டையும் நாங்கள் நச்சு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி நச்சும் போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். இந்த ஸ்டேஜில் அது போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா கிண்டிக்கலாம். இதுவும் அந்த பச்சை மிளகாதோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வேகணும். கிண்டிக்கலாம். லைட்டாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கிண்டிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து தக்காளி கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கிண்டிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த கிரேவியோட பதம் எப்படின்னா, இந்த தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வேகிறதுல தான் அந்த கிரேவி வந்து டேஸ்ட்டே இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் லைட்டாக சிக்கன் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச பொழுது வச்சுருப்பேன். அது தீர்ந்தனால இப்போ நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துருக்கோம். அந்த சிக்கன் குழம்புக்கு போடுவாங்கள்ல மசாலா, அந்த மசாலா ஆட் பண்ணி இதோட கொஞ்சம் கிண்டிக்கலாம். அதே மாதிரி இந்த மசாலாவுக்கும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கோழி ஈரலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே கிண்டிக்கலாம். நம்ம இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இந்த மாதிரி நல்லா அந்த மசாலாவோட இந்த ஈரலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கிண்டிக்கலாம். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். கிண்டிட்டு இதில் வந்து தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாது. இந்த எண்ணெயிலேயே இது வெந்துடும். நல்லா வேக வைக்கணும். ரொம்ப உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்தோம்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. குழம்பு மாதிரி வச்சிடக்கூடாது. இப்போ வந்து கொஞ்சம் அதே மாதிரி லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு விடுங்க. தண்ணி கடகடன்னு ஊற்றிடாதீங்க. தெளிச்சு விட்டு நல்லா வேக வைங்க. நல்லா வேகணும் இது. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எப்படி வேகும் போதும் அதோட கலர் வந்து மாறிடும். ரெட் கலரில் இருக்காது, ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தெரியும் இது வெந்துருச்சா வேகலையான்னு. அடிக்கடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கிண்டிக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது இல்லைங்களா. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கிண்டிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க.
சால்ட்டை சேர்த்துட்டு ஒரு கிண்டிடுங்க. ரொம்ப கிண்டிடுறது உடைஞ்சிரும், அதனால் கொஞ்சம் பார்த்து மெல்லமாக கிண்டுங்க. தெரியுது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ரொம்ப ரெட்டாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சு. டேஸ்டான சிக்கன் ஈரல் கிரேவி செஞ்சாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன்.